வணக்கம். இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, தூய மல்லி பச்சை அரிசி ஒரு அழாக்கு, தூய மல்லியில் புழுங்கரிசி வருது அது ஒரு அழாக்கு, 1/4 அழாக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சுருக்கோம். நல்லா ஒரு 5 ஹவர்ஸ் போல் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் இது மாவை அரைச்சிட்டு இது 8 ஹவர்ஸ் மாவு பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம். இந்த தோசை நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது, வயிற்றுக்கு நல்லது. இது தோசை அரிசி உளுந்து எல்லாம் ஊறினதுக்கப்புறம் பார்ப்போம். வெந்தய தோசைக்கு அரைச்ச மாவு இந்தமாரி நல்லா பொங்கி இருக்குது. இது பாருங்க, இப்படி பொங்கி இருக்குது. இப்போ இதை நம்ம தோசை பார்க்குற பக்குவத்துக்கு இது பண்ணிக்கிறோம். உங்களுக்கு அப்படி கரெக்டான இது தெரியலைன்னா ஒரு தோசை பார்த்துக்கோங்க. உங்களுடைய இதுக்கு தகுந்தாப்புல வெள்ளைன்னா இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டு கரைச்சிக்கோங்க மாவை. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தோசை பார்க்கணும். வெந்தய தோசை. இது ரொம்ப மெல்லிசெல்லாம் பார்க்க முடியாது, ஓரளவுக்கு ஊத்தப்பம் மாரி பார்த்துக்கலாம். நான் இதுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கிறதுனால இதுக்கு நம்ம ஜலம் விடணுங்கிற அவசியம் கிடையாது. இதையும் கூட இட்லியாகவும் வைக்கலாம். இட்லியாக பார்த்தாலும் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும். வெந்தய இட்லி தோசையாக பார்த்தாலும் வரும். இந்த தண்ணி போது இதுக்கு மேலே ஜலம் விட வேண்டாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொத்தமல்லி தொக்கு வச்சுக்கலாம், புதினா தொக்கு, கருவேப்பிலை தொக்கு, தேங்காய் சட்னி, இல்லை தக்காளி வெங்காய சட்னி, சாம்பார், எதை வேணாலும் தொட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 1-2 தோசை வாக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். அப்புறம் போக போக டக்கு நீங்கள் வாத்து எடுத்துடலாம். தோசை பார்க்கும்போதே ரொம்ப மனமாக இருக்கும். நீங்கள் எந்த டிஷ்ஷஸ் பண்ணினாலும் தோசைகள் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு தோசை வச்சு பார்த்துட்டு அதுக்கு தேவையான ஜலம் போதுமா வச்சுருந்தது கரைச்சிருந்தது பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்புறம் வச்சுக்கோ. இதெல்லாம் அனுபவத்திலே வரணும். போக நீங்கள் ஒரு இது பண்ணிகிட்டே சமைச்சுட்டே இருப்பேன் அப்படியே இருந்ததுன்னா தானாக உங்கள் அனுபவத்தில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இது வந்துடும். நல்ல வெரைட்டியாக பார்க்கலாம். இதுலேயே நம்ம வெங்காயம் போட்டு ஊத்தப்பம் மாரி வெங்காயம் போட்டு இந்த வெந்தய தோசையிலே வெங்காயம் போட்டு வைக்கலாம், வெஜிடபிள்ஸ் போட்டு வைக்கலாம். எல்லாமே நம்மளுடைய இன்னோவேட்டிவ் தான். நீங்கள் இப்படித்தான் பார்க்கணும். அதாவது பார்க்கறதுக்கு என்னென்ன பொருள் தேவை, என்ன மெஷர்மெண்ட்டுங்கிறது தான் ஒரு இதுவே ஒழிய மீதி எல்லாமே நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் போட்டு பார்க்குறது, வெங்காயம் போட்டு பார்க்குறது, தக்காளி பார்க்குறது, அப்புறம் என்ன வெரைட்டி வேணாலும் பார்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அதுவே உங்களுக்கு என்ன தானாக நீங்கள் செய்ய தானாக வந்துடும்.
இதுமாரி கல் வாங்கிட்டு நல்லா பழக்கப்படுத்திட்டு இதுமாரி வச்சுட்டு தண்டவாள கல்லுன்னுட்டு மன்னார்குடியில் கிடைக்கும். மற்றபடி நிறைய கடைகளில் இதுமாரி இப்போல்லாம் எங்கேயுமே கிடைக்க ஆரம்பிச்சுடுது. இது நான் வாங்கி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினது. இந்த கல் 34 வருஷமாக இன்னமும் ஆகுது. இந்த கல் நான் வாங்கி 50 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் இந்த கல்லை. இதுக்கு வந்து இப்போ என்ன விலைன்னு தெரியல, இன்னும் நல்லா உழைக்கிறது. இது வந்து இந்தமாரி நீங்கள் வாங்கி வச்சுட்டேன்னாக்க தண்டவாள கல்லுன்னு கேட்கணும். மன்னார்குடி கல் தண்டவாள கல்லுன்னு கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு இதுமாரி தோசையை வருங்க. தோசை வாக்குற கல்லில் சப்பாத்தி பண்ணக்கூடாது, எடுக்க வராது. அதேமாதிரி சப்பாத்தி பண்ணுற இடத்துலையும் தோசைக்குன்னு தனியாக கல் வச்சுக்கோங்க, சப்பாத்திக்குன்னு தனியாக கல் வச்சுக்கோங்க. இது நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். பொட்டுக்கடலை சட்னி கூட வச்சுக்கலாம். பொட்டுக்கடலை சட்னி கூட கெட்டி சட்னியாக அரைச்சிட்டு நீங்கள் அது கூட விருப்பப்பட்டவா அது பிடிக்குங்கிறவா அது கூட வச்சு இது பண்ணலாம். இல்லை வெங்காயம் தக்காளி தேங்காய் இந்தமாரி அதை வச்சு அரைச்சி அந்தமாரியும் பண்ணலாம். நீங்கள் எப்படி வேணாலும் பார்க்கலாம். தோசை வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாரி வரும். இந்தமாரி சாஃப்டாக பஞ்சு மாரி வைக்கலாம். இந்த வயசானவெல்லாம் ரொம்ப சௌரியமாக இதை சாப்பிடுவான். மினிமம் இதில் வச்சுக்கோங்க, டீயிலே வச்சு வேறுங்க. ஆற்றுல நிறைய பேர் இருந்தாங்கன்னா இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன். 2 கல்லாக வச்சுக்கோங்க. 2 அடுப்புலையும் போட்டு மாற்றி மாற்றி வாத்திடலாம். உங்களுக்கு சட்டுன்னு வேலை ஆகிடும். ரெண்டாவது, நீங்கள் நாளைக்கு என்ன சமையல் பண்ண போகிறீங்க, உங்கள் ஆற்றுல என்ன காய்கறி இருக்குது, அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் மறுநாளே பிளான் பண்ணிட்டுனா ஊற வைக்கிற ஒரு கொண்டக்கடலை ஒரு பிட்டில் பண்ணணும், ஒரு ரசம் வாங்கி பண்ணணும்னா ஒரு கொண்டக்கடலை ஊற வைக்கிறது, ஒரு சுண்டல் பண்ணணுன்னாக்கா அதுக்கு தகுந்தாப்புல என்ன வெரைட்டி சுண்டல் பண்ணுற இடம் அதை ஊற வைக்கிறது. இந்தமாரி நீங்கள் வெளியில் போகணும் கொள்ளணும் இந்தமாரி இருந்ததுன்னா உங்கள்கிட்ட ஏதாவது ஃப்ரிட்ஜில் புதினா தொக்கு கொத்தமல்லி தொக்கோ இல்லை வேறு ஏதாவது இந்தமாரி பொடி வெரைட்டிஸ் அந்த மாரிலாம் வச்சுருந்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கூட்டு பண்ணி அந்த இதை சாப்பிட்டுட்டு சாதம் மட்டும் வடிச்சிட்டு ஒரு கூட்டை பண்ணி அந்த பொடி சாதம் தொக்கு சாதம் அதுக்கு இதுமாரி தொட்டுண்டு இந்தமாரி சாப்பிட்டு போடலாம். இல்லை அப்படிலாம் வேண்டாம் அந்தமாரி இருந்ததுன்னா அந்தமாரி போட்டு சாப்பிட்டுட்டு டக்குன்னு நம்ம கிளம்பி போகிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அதுமாரி உண்மையிலே யோஜனை பண்ணி நம்ம ஆற்றுல என்ன காய்கறி இருக்குது, இல்லை ஃப்ரிட்ஜில் என்ன தொக்கு வெரைட்டி எனி பருப்பு பொடி வகைகள் என்னென்ன இருக்குன்ட்டு யோஜனை பண்ணி அதுக்கு தகுந்த மாரி நம்ம பிளான் பண்ணிக்கிட்டே நம்ம வேலை கிச்சன் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இதையே குழந்தைகளுக்கு மினி ஊத்தப்பம் மாரியும் விட்டு கொடுக்கலாம், மினி தோசை மாரியும் விட்டு கொடுக்கலாம். நீங்கள் இதேமாரி பண்ணி போயிருங்க. நன்றி, வணக்கம்.